அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அபாபில் பறவை யமனில் ஆப்ரஹா என்றொரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் சன்ஆவில் மிக பிரமாண்டமான ஆலயத்தை கட்டினான். மக்கள் கௌபாவை விட்டுவிட்டு இந்த ஆலயத்திற்கு வருவார்கள் என எதிர்பார்த்தான். ஆனால் கடைசியில் அவன் ஏமாந்து போனான். கௌபாவை இடித்துவிட்டால் மக்கள் நம்முடைய ஆலயத்திற்கு வருவார்களே என எண்ணி கௌபாவை இடிக்க பிரம்மாண்டமான யானைப்படையுடன் புறப்பட்டான். வரும் வழியில் அப்துல் முத்தலிப் அவர்களது 200 ஒட்டகங்களை பிடித்து கொண்டான். அப்துல் முத்தலிப் அவர்கள் மன்னனிடம் வந்து அந்த ஒட்டகங்களை திருப்பி தாருங்கள் என்று கேட்டார். இது கேட்ட மன்னன், உங்களது கௌபாவை நான் முடைக்க வந்துள்ளேன். நீங்கள் அது பற்றி பேசுகிறீர்கள் என நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நீங்கள் உங்களது ஒட்டகத்தை பற்றி பேசுகிறீர்களே என ஆச்சரியத்துடன் கேட்டான். அதற்கு அப்துல் முத்தலிப், ஒட்டகத்திற்கு உரிமையாளன் நான், எனவே அது பற்றி நான் தான் பேச முடியும். இந்த ஆலயத்திற்கு உரிமையாளனான ஒரு இறைவன் இருக்குகிறான், அவன் அதை பார்த்து கொள்வான் என்று கூறினார்கள். அப்போதுதான் பல்லாயிரக்கணக்கான அபாபில் என்னும் சிறு பறவை கூட்டம் வந்து அவற்றின் கால்களிலும் சொண்டுகளிலும் சிறு சிறு கற்கள் இருந்தன. அவை அந்த கற்களை அந்த படையின் மீது வீசின. அவர்களையும் அந்த யானை படையையும் மென்று தின்னப்பட்ட வைக்கோலை போல் அல்லாஹ் ஆக்கிவிட்டான். அந்த படையுடன் மன்னன் ஆப்ரஹாவும் அழிக்கப்பட்டான். இந்த நிகழ்வால் கௌபாவின் மதிப்பும் மரியாதையும் உயர்ந்தது. இன்ஷா அல்லாஹ், உலக அழிவு நெருங்கும் வரை யாரும் அந்த கௌபாவை எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாத்து கொண்டே இருப்பான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.